நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா உண்மையிலேயே இது அவ்வளவு எளிதானதா? இன்னைக்கு தி சீக்ரெட் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு நமக்குள்ள சுமார் 60,000 எண்ணங்கள் ஓடுதாம். அவ்வளோ எண்ணங்களே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதுக்கு இந்த புத்தகம் ஒரு குறுக்கு வழியை காட்டுது. அதுதான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். நீங்க சொன்னது ரொம்ப சரி. 60,000 எண்ணங்கள், அதை ஒவ்வொன்றா கண்காணிக்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால தான் இந்த புத்தகம் ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் சொல்லுது. உங்க எண்ணங்களை கண்காணிக்காதீங்க, அதுக்கு பதிலா உங்க உணர்வுகளை கவனிங்க. ஏன்னா உங்க உணர்வுகள் தான் உங்க எண்ணங்களோட நேரடி விளைவு, ஒரு டேஷ்போர்டு மாதிரி. ஓகே, அப்போ நம்ம உணர்வுகள் ஒரு வழிகாட்டி மாதிரி. நம்ம நல்லா உணர்ந்தா நம்ம எண்ணங்களும் நல்லா இருக்கு, நம்ம ஒரு பாசிட்டிவ் அதிர்வெண்ல இருக்கோம்னு அர்த்தம். கரெக்ட். அப்போ மோசமா உணர்ந்தா நம்ம எண்ணங்கள் நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தமா? ஆனா சில சமயம் நம்ம மோசமா உணர்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குமே. இப்போ நமக்கு நெருக்கமான ஒருத்தரை இழக்கும் போது வர துக்கம், அதுவும் ஒரு மோசமான எண்ணத்தோட விளைவுதானா? அந்த உணர்வையும் மாத்தணுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த புத்தகம் உண்மையான துக்கம் மாதிரியான இயல்பான உணர்வுகளை அடக்கச் சொல்லல. அப்படி செஞ்சா அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி ஆயிடும். இது என்ன சொல்லுதுன்னா, தேவையில்லாத எதிர்மறை சிந்தனை சுழற்சிகள்ல சிக்கிக்காம இருக்கிறத பத்தி தான் பேசுது. ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயம் எப்படி நாள் முழுசையும் பாதிக்குதுன்னு இதுல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. காலையில அவசரத்துல உங்க கால் விரலை எங்கேயாவது இடிச்சுக்கிறீங்க. ஆஹா, ஓ, இது எனக்கு அடிக்கடி நடக்கும். அந்த ஒரு வலி, அந்த எரிச்சல், அன்னைக்கு நாள் ஆரம்பிச்சதே அதுல தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே தப்பா தான் போகும். இப்பதான் காரணம் புரியுது. சரியா சொன்னீங்க. அந்த ஒரு சின்ன வலியால வர்ற ஒரு நெகட்டிவ் எண்ணம் அதே மாதிரி பல நெகட்டிவ் விஷயங்களை ஈர்க்க ஆரம்பிக்குது. இந்த புத்தகம் இதை விளக்க அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சின்ற ஒரு உருவகத்தை பயன்படுத்துது. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது இயற்பியல் விஞ்ஞானம் இல்ல. அதிர்வெண்கிறது உங்க உணர்ச்சி நிலையை குறிக்கிற ஒரு மெட்டஃபார், ஒரு உருவகம். சரி. ஆமா, நீங்க சோகமா இருக்கும்போது ஒரு குறைந்த அதிர்வெண்ல இருக்கீங்க. அதே மாதிரி சூழ்நிலைகளை ஈர்க்குது. சொல்லப்போனா உங்க உணர்வுகள் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வர்ற ஒரு ஃபீட்பேக், ஒரு சிக்னல் மாதிரி. சரி, இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் புரியுது. நான் ஒரு மோசமான மனநிலையில, அதாவது நீங்க சொல்ற குறைந்த அதிர்வெண்ல இருக்கேன்னு வச்சுக்கலாம். அந்த நெகட்டிவ் சுழற்சியை உடைச்சு என் அலைவரிசையை மாத்துறது எப்படி? அதுக்கு இந்த புத்தகம் சீக்ரெட் ஷிஃப்டர்ஸ்னு ஒரு டெக்னிக் சொல்லுது. அது என்ன? ஆமா, சீக்ரெட் ஷிஃப்டர்ஸ். இது உங்கள உணர்வுகளை உடனடியா மாத்தக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோட ஒரு லிஸ்ட். அதாவது உங்களுக்கென ஒரு பட்டியலை தயார் செஞ்சு வச்சுக்க சொல்லுது இந்த புத்தகம். ஓகே, உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கறது, இல்லனா உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சந்தோஷமான நினைவை அசை போடுறது, நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு குழந்தையோட சிரிப்பு, இல்ல உங்க செல்லப்பிராணியை நினைக்கிறது. இது ஏன் வேலை செய்யுதுன்னா, இதுக்கு பின்னாடி பேட்டர்ன் இன்டரப்ட்னு ஒரு உளவியல் காரணம் இருக்கு. பேட்டர்ன் இன்டரப்ட். ஆமா, நீங்க ஒரு நெகட்டிவ் விஷயத்தையே திரும்ப திரும்ப நினைக்கும் போது உங்க மூளை ஒரு குறிப்பிட்ட பாதையிலே பயணிக்குது. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கும்போது அது அந்த பாதையை வலுக்கட்டாயமா உடைச்சு உங்க கவனத்தை வேற பக்கம் திருப்புது. ஓ, அப்போ இது ஏதோ மேஜிக் இல்ல, இது ஒரு மென்டல் டெக்னிக். நான் சந்தோஷமா இருக்கணும்னு சும்மா சொல்றதை விட உங்க மனநிலைய மாத்தக்கூடிய ஒரு செயல்ல ஈடுபடுறது. நிஜமே, நான் குக்கப்பிள்ளை நினைச்சா என் முகத்துல தானாவே ஒரு சிரிப்பு வரும். மிகச்சரி, இது ஒரு செயல். அந்த பட்டியலை நீங்க தயாரா வச்சிருக்கும்போது 1-2 நிமிஷத்திலேயே உங்க மனநிலைய, உங்க அதிர்வெண்ணைய மாத்திர முடியும். சரி, இந்த எல்லா பாசிட்டிவ் உணர்வுகள்லயும் இந்த புத்தகம் ஒரு குறிப்பிட்ட உணர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அதுதான் அன்பு. அன்புதான் நீங்க வெளியிடக்கூடிய மிக உயர்ந்த அதிர்வெண்ணு சொல்லுது. இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கே. அன்புங்கிறது நம்ம ஒருத்தர் மேல வைக்கிற உணர்ச்சி. அதை எப்படி ஒரு பொதுவான சக்தியா பயன்படுத்த முடியும்? அருமையான கேள்வி. இந்த புத்தகம் அன்ப ஒரு நபர் மேல இருக்கிற உணர்ச்சியா மட்டும் பார்க்கல, அத ஒரு பரந்த மனநிலையா, ஒரு இருப்பின் நிலையா பாக்குது. A state of being. ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஆமா, அதாவது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்து மேலையும் ஒரு ஆழமான நன்றியுணர்வையும் நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்துறது. ஒரு குறிப்பிட்ட இலக்கு இல்லாம அன்ப ஒரு சக்தியா வெளி அனுப்புறது. அதனாலதான் சில பெரிய சிந்தனையாளர்கள் ஈர்ப்பு விதிய அன்பின் விதின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓஹோ, அன்புடன் கலந்த எண்ணம் வெல்ல முடியாததாகிறதுன்னு ஒரு மேற்கோள் கூட இதுல வருது. புரிகிறது. இது நான் என் காரை நேசிக்கிறேன்னு சொல்றது இல்ல. இது வாழ்க்கை மேலேயே ஒரு அன்பான நன்றியுள்ள மனப்பான்மையோட இருக்கிறது. சரியா சொன்னீங்க. ஒரு தனிப்பட்ட உணர்ச்சியிலிருந்து அது பிரபஞ்சத்துக்கே ஒளிபரப்பப்படுற ஒரு அலைவரிசையா மாறுது. சரி, உணர்வுகளோட முக்கியத்துவத்தையும் அதை எப்படி மாத்துறதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இத வச்சு நாம விரும்புற வாழ்க்கையை எப்படி உருவாக்குறது? இந்த புத்தகம் அலாவுதீன் அற்புத விளக்கு கதைய ஒரு உருவகமா பயன்படுத்தி 3 படிகள் கொண்ட உருவாக்கும் செயல்முறைய சொல்லுது. ஆமா, அந்த கதையில வர்ற பூதம், அதாவது ஜீனி, அதுதான் பிரபஞ்சம் அல்லது ஈர்ப்பு விதி.
அந்த பூதம் எப்பவும் ஒரே ஒரு பதில தான் சொல்லும். உங்கள் விருப்பமே என் கட்டளை. நீங்க கேக்குறது நல்லதா கெட்டதா சாத்தியமா இல்லையான்னு அது கேள்வியே கேட்காது. நீங்க நினைக்கிற பேசுற உணர்ற எல்லாமே ஒரு கோரிக்கைன்னா அதை எடுத்துக்கும். அப்படியானா படி என்ன கேட்கணுங்கிறதுல தெளிவா இருக்கிறது. படி 1 கேள். ஆமா, தெளிவு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவா வரையறுத்து அத நிகழ்காலத்துல ஒரு பேப்பர்ல எழுதச் சொல்லுது புத்தகம். நிகழ்காலத்திலயா? ஆமா, உதாரணத்துக்கு நான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நன்றியோடவும் இருக்கேன், ஏன்னா என் கனவு வீட்ல நான் வாழறேன்னு எழுதலாம். ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல ஆர்டர் பண்ற மாதிரி தான். ஒரு தடவை உறுதியா கேட்டா போதும். திரும்ப திரும்ப கேட்கறது அது இன்னும் கிடைக்கலங்கிற சந்தேகத்தை காட்டும். அடுத்தது படி 2 நம்பு. இதுதான் பல பேருக்கு சவாலான பகுதியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். நீங்க கேட்ட விஷயம் கண்ணுக்கு தெரியாட்டியும் அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நீங்க அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்லுது. ஒருத்தர் தன்னைத்தானே ஏமாத்திக்காம இதை எப்படி உண்மையா நம்புறது? இதுதான் இந்த செயல்முறையோட இதயம். இத வெறும் குருட்டு நம்பிக்கையா பார்க்காம உளவியல் ரீதியா பார்த்தா இது ஏன் வேலை செய்யுதுன்னு புரியும். இதுக்கு உறுதிப்படுத்தல் சார்பு, அதாவது கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு ஒரு கான்செப்டோட தொடர்பு இருக்கு. கன்ஃபர்மேஷன் பயாஸ். ஆமா, அதாவது நீங்க ஒன்னு உறுதியா நம்பும்போது அதை சப்போர்ட் பண்ற விஷயங்களை மட்டும் உங்க மூளை கவனிக்க ஆரம்பிக்கும். மத்ததெல்லாம் புறக்கணிச்சிரும். ஓ அப்படியா? அப்போ பிரபஞ்சம் மாயாஜாலமா எதையும் கொண்டு வந்து தரதில்ல. நம்ம நம்பிக்கையை மாத்தும் போது நம்ம கண்ணோட்டம் மாறுது. நம்ம கண்ணோட்டம் மாறும்போது நாம பாக்குற வாய்ப்புகளும் எடுக்கிற முடிவுகளும் மாறுது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு சுய நிறைவேற்ற தீர்க்க தரிசனம் மாதிரி ஆகுது. எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்குறதுல உறுதியா நம்பும்போது அது சம்பந்தமான செய்திகள், மனிதர்கள், வாய்ப்புகள் எல்லாமே உங்க கண்ணுல பட ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடியும் அதெல்லாம் அங்கேதான் இருந்துச்சு. ஆனா உங்க கவனம் இல்லாததால நீங்க அதை பார்க்கல. இந்த நம்புதல்கிறது உங்க ஆழ்மனதை ரீப்ரோகிராம் பண்ணி உங்க கவனத்தை கூர்மைப்படுத்துற ஒரு கருவி. ஒரு குழந்தைய போல நடிப்பது, அதாவது மேக் பிலீவ்னு புத்தகம் சொல்றதோட அர்த்தம் இப்ப புரியுது. அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பாவனை செய்ய ஆரம்பிச்சா உங்க மூளால நம்ப ஆரம்பிக்கும். நம்பிக்கை கவனத்தை மாத்தும், கவனம் செயல்களை மாத்தும், செயல்கள் யதார்த்தத்தை உருவாக்கும். ஆமா, நாம செயலற்ற பார்வையாளர்கள் இல்ல, செயல்ல பங்கு பெறுபவர்கள். சரி, அப்ப 3வது படி என்ன? படி 3 பெறு. நீங்க கேட்டதை பெறுவதற்கு தயாரா இருக்கணும். அதாவது அது உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்க எப்படி உணர்வீங்களோ அந்த மகிழ்ச்சியான நன்றியுள்ள உணர்வை இப்போதே உணர ஆரம்பிக்கணும். நீங்க நல்ல அதிர்வெண்ல இருக்கும்போது தான் நீங்க கேட்ட நல்ல விஷயமும் உங்களை வந்து சேரும். சந்தேகம், பயம் இதெல்லாம் நீங்க கேட்டதுக்கு எதிரான சிக்னல்களை அனுப்பும். ஆக இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா நம்ம யதார்த்தத்தை உருவாக்குறதுல நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்கிறது தான் இந்த பகுதிகளோட முக்கிய செய்தி. சுருக்கமா சொன்னா, ஈர்ப்பு விதி புவியீர்ப்பு விதி மாதிரி பாரபட்சமற்றது. உங்க உணர்வுகள் உங்க வழிகாட்டி. அன்புதான் மிக உயர்ந்த சக்தி. வாழ்க்கையில இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் உங்க பிறப்புரிமைங்கிறத இந்த ஆதாரம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. கடைசியா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கேட்ட ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை இது முன்வைக்குது. இந்த பிரபஞ்சம் ஒரு நட்பான இடமா? இந்த புத்தகத்தோட தத்துவப்படி ஆம், இது ஒரு நட்பான இடம்னு நம்புறத நீங்க தேர்ந்தெடுக்கிறது மூலமா அதை உங்களுக்காக உண்மையா மாத்த முடியும். நீங்க உங்க அன்றாட வேலைகள்ல ஈடுபடும் போது சிந்திச்சு பார்க்க ஒரு விஷயம். இந்த புத்தகம் சொல்றது மாதிரி உங்க உணர்வுகள் பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்புற ஒரு தொடர்ச்சியான ரேடியோ சிக்னல்னா, கடந்த ஒரு வாரம் முழுக்க நீங்க அதிகமா எந்த ஸ்டேஷனை ஒளிபரப்புனீங்க? அது மகிழ்ச்சி எஃப்எம்மா இருந்ததா, கவலை ராக்கா இருந்ததா, இல்ல நன்றி உணர்வு கோல்டா இருந்ததா? அந்த ஸ்டேஷன் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பாடல்களை திரும்ப ஈர்த்து கொண்டிருக்கலாம்? சிந்திச்சு பாருங்க.